ரமதான் டே 10 இஃப்தார் மினி vlog. இஃப்தாருக்கு வீட்டிலேயே பீஃப் கறி வடை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் ஆனியன் அண்ட் பொட்டுக்கடலை வீட்டில் இல்லாததை சுத்தமாக நோட்டீஸ் பண்ணலை. ஸோ ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ பீஃப் கைமா வாங்கி வச்சிருந்தால அதில் பாதி எடுத்து அதில் தான் இன்னைக்கு கறி வடை செய்ய போகிறேன். கோலா உருண்டை மாதிரியே தான், மைன்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். கிளைமேட் இன்னைக்கு நல்ல சில்லுன்னு இருக்குது. 2 நாளாக மழை பெஞ்சதில் பேக் டு வின்டர் மாதிரி ஆயிடுச்சு. நோம்பு நேரத்தில் இப்படி ஒரு கிளைமேட் ரொம்ப நல்ல விஷயம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, சோம்பு, மல்லி, ஹோல் கரம் மசாலா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பீஃப் கைமா, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளெண்டர்ல ஃபைனா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிறத வடை மாதிரி பிடிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அண்ட் கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. வேணும்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஆனியன் எதுவுமே சேர்க்கல. இது நல்லா பிணைஞ்சு கொஞ்சம் திக்கா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தனியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது அழகா வடை மாதிரி ரவுண்ட் ரவுண்டா மெல்லிசா தட்டி வச்சுக்கிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இந்த வடையெல்லாம் போட்டு 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பரான கறி வடை தயார். இதை நீங்க சிக்கன், மட்டன் எதுல வேணாலும் ட்ரை பண்ணலாம். நோம்பு கஞ்சிக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் இருக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.